ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கும்பராசி நேயர்களே, திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் உங்களுக்கு எப்பொழுது எந்த வயதில் நடைபெறும்? மேலும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் குணநலங்கள் எப்படி? கருப்பா சிவப்பா, உள்நாட்டு வரனா அல்லது வெளிநாட்டு வரனா? காதல் திருமணமா அல்லது பெற்றோரோடு பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? பொதுவாக திருமணத்தை பற்றி சொல்லணும்னா அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல 7ஆம் இடம் தான். 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி எந்த ராசியில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்குதோ அதுக்கு தகுந்தாறு போலதான் வாழ்க்கை துணையின் குணநலங்கள் இருக்கும். எப்போ உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ திருமணம் உங்களுக்கு நடைபெறும். உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் நல்ல வலிமையான நிலைமையில இருந்து சூரிய தசை எந்த வயசுல உங்களுக்கு வருதோ, சூரிய தசை வராட்டும் பரவாயில்ல, சூரியனோட தசா புத்தி அந்தரங்கம் எப்போ வருதோ அப்போ திருமணம் உங்களுக்கு முடிஞ்சிடும். திருமண தடைக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 7, 8, 12 இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சுத்தமா இருந்துச்சுனாக்கா உங்க ஜாதகம் சுத்த ஜாதகம். சுத்த ஜாதகத்துல பிறந்தவங்களுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும். திருமண தடைக்கு பரிகாரம் உங்க குலதெய்வ வழிபாடு. மெயினா நீங்க பார்த்தீங்கன்னா திருமணம் தடையா இருக்கு அப்படின்னாக்கா, எத்தனையோ கோயில் போயிட்டேன், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு திருமணம் ஆகலாம் அப்படின்னாக்கா 2 பரிகாரம் தான் எளிமையான முறையில. உங்க குலதெய்வ வழிபாடு. குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் ஒற்றுமையா போய் உங்க குலதெய்வத்தை முறைப்படி வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா குலதெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சியா உங்களுடைய பிரார்த்தனையை ஏத்துக்கும். கோயிலுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்றது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சாமி அதெல்லாம் ஏத்துக்காது. குலதெய்வம் கோயில் நீங்க போறோம்னு முடிவாச்சுன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒற்றுமையா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாக்கா குலதெய்வம் உங்களுடைய பிரார்த்தனையை ஏத்துக்கும். உங்களுடைய பரிகாரம் உடனடியாக பலிக்கும். பரிகாரம் பலிக்கணும் அப்படின்னாவே ஒத்துமையா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த பரிகாரம் பலிக்கும். 2வது, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பலவீனமா இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. திருமண தடைக்கான காரணத்துக்கு உண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதை மட்டும் நீங்க முறைப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா திருமண தடை அகலும். திருமணமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இதை மட்டும் நீங்க நான் சொன்னதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா திருமணம் உங்களுக்கு நடக்கும். நன்றி.